வணங்க, நான் மாசுப்ரமணியன் ஹெல்த் மினிஸ்டர் பேசுறேங்க. சத்யராஜ் சார் இருக்காங்களா? தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவர் மே மாதம் நம்ம பூம்பாறை பிஹெச்சியில் வந்து நாய்க்கடிக்கு மருந்து போட்டிருக்காரு. கடிக்கும், பாம்பு கடிக்கும். நம்ம சிஎம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாய் பாம்பு கடி கடிச்சா நீங்கள் கொடைக்கானல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போனோம். அதாவது உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க, இப்போ நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு சிடி ஸ்கேன் ஒன்றும் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே ஒன்றும் மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் கலந்து கொண்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி, வேடச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து நடைபெற்ற இன்னொரு நிகழ்ச்சியில் 4 புதிய மருத்துவத்துறை கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டது. 11 கட்டடங்களுக்கான பணி துவக்கி வைக்கும் பணி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக இரவு வந்து கொடைக்கானலில் தங்கி இன்றைக்கு கொடைக்கானலில் 11 மணிக்கு ஒரு 19 ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வைக்கிற நிகழ்வும் 11 இடங்களில் புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்படுகிற நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் அதிகாலை 4:45 மணிக்கு தொடங்கி இந்த மலை கிராமங்களின் மருத்துவ கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கு 21 கிலோமீட்டர் நடந்தும் ஓடியும் வந்து பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்தோம். உண்மையிலேயே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றுகிற 2 மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருமே பணி நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் இருதய நோய்க்கான பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்கு அவர் கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் திட்டம், அந்த லோடிங் டோசஸ் திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவஸ்டாட்டின் என்கின்ற 3 மாத்திரைகள் கொண்ட தொகுப்பு, 14 மாத்திரைகள் கொண்ட தொகுப்பு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பூம்புகார் மருத்துவமனையை பொறுத்தவரை அந்த திட்டம் 2023 ஜூன் திங்களில் தொடங்கப்பட்டது. அதிலிருந்து ஏறத்தாழ எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள்? 23 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அதில் ஒருவரை இப்போது நான் தொலைபேசியில் அழைத்து இங்கே வழங்கப்பட்ட சிகிச்சை, தொடர் சிகிச்சை, தற்போது அவர் இருக்கிற நிலைமை குறித்து விசாரித்தோம். மிக சிறப்பாக இந்த மருத்துவமனையின் சேவை குறித்து பாராட்டி நன்றி தெரிவித்தார். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே இதுபோன்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 2286 கட்டமைப்புகளிலும் பாம்பு கடிக்கும், நாய் கடிக்குமான மருந்து இருப்பு வைக்கப்பட்டது. பாம்பு கடியை பொறுத்தவரை ASV என்று சொல்லக்கூடிய மருந்தும், நாய்க்கடிக்கான ARV என்று சொல்லக்கூடிய மருந்தும் இருப்பு வைக்கப்பட்டது. நான் ஆய்வுக்கு போகிற இடங்களிலெல்லாம் அந்த மருந்துகளின் பயன்பாடு குறித்தும் பயனடைந்தவர்களிடத்தில் நேரடியாக தொலைபேசியில் பேசுவதும் தொடர்ச்சியாக செய்து வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இங்கிருந்தும் கூட ஒரு பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவர், நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டவரிடத்தில் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கொடைக்கானலில் ஒரு 21 கிலோமீட்டர் நடந்து ஓடி இந்த கிராமங்களை, மலை கிராமங்களை ஆய்வு செய்தது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பூம்பாறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை இங்கே நாங்கள் வந்தபோது இங்கே செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தங்கும் விடுதிகள் இல்லை என்கின்ற ஒரு குறை சொல்லப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதி கட்டி முடிக்கப்பட்டு இன்று அது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த விடுதியை பொறுத்தவரை 3 செவிலியர்கள் இங்கேயே தங்குகிற அளவுக்கு 3 குடியிருப்புகள், 2 மருத்துவர்கள் இங்கேயே தங்கியிருக்கிற அளவுக்கு 2 குடியிருப்புகள் இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதையும் சுற்றி பார்த்தோம். நம்முடைய 2 மருத்துவர்களை பொறுத்தவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களின் மூலம் அந்த பணி ஆணைகளை பெற்றவர்கள். ஒருவர் திண்டுக்கல்லில் இருந்தும் இன்னொருவர் புதுக்கோட்டையில் இருந்துமாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் பணியாற்றுவதை அவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். அவர்களுக்கான இந்த குடியிருப்புகளும் இப்பொழுது இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.